கணிதற்குரிய அல்லாஹ் நடிகார்கள், இந்த சமயம் இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக இந்த சமயம் என்பது ஆகச் சிறந்த சமயம். ஏனென்றால் ஹாஜிமார்கள் எல்லாம் ஹஜ்ருக்கு சென்று கஅபத்துல்லாவை கண்குளிர கண்டு அதைவிட அதிகமாக தன்னுடைய தூதர், தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஆசை தீர அன்பை அள்ளி கொடுத்துவிட்டு திரும்ப தாயகம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எல்லா இடங்களிலுமே ஹாஜிமார்களை வரவேற்க வேண்டும். நாம் காண்காத, நாம் நம்முடைய கண்ணுக்கு அந்த ரௌதா ஷரீஃப் தெரியாத அந்த தருணத்தில் நமக்கு சகோதரர்கள் கண்டு கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அவர்களை கண்ணியத்துடன் அரவணைக்க வேண்டும். கணிதத்திற்குரியவர்களே, அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய சூழ்நிலையிலே இந்த சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை. நேற்றுதான் ஸ்கூலினுடைய ரீஓபன். பிள்ளைகள் கல்வி கற்பதில் ஆரம்பமாகின்ற ஒரு தொடக்கம் நேற்றைய தினம் நம்முடைய தமிழகத்திலே நடந்திருக்கின்றது. வகுத்தல திருமறை குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுவான், உலகத்தில் எல்லா நபர்களும் மனிதர்கள் தான். இந்த சமுதாயம் நான் படித்த சமுதாயம் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா பிரித்து காண்பித்து காட்டுகின்றான், கல்வியை கற்பவர்களும் கல்வியை கற்றவர்களும் கல்வியை கற்காதவரும் எப்படி சமமாக முடியும்? இந்த சமுதாயம் இருக்குது அல்லவா, ஆட்சி அதிகாரம் இருந்தால் பொழைச்சிடலாம், பொருளாதாரம் இருந்தா ஒரு கண்ணியமான இடத்துல இருந்துடலாம். ஆனால் அறிவு தேவையில்லை. அப்படிதான் இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலை இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் ஒரு 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். முதலாவது காரியம் கல்வி, இரண்டாவது காரியம் அரசியல், மூன்றாவது காரியம் பொருளாதாரம். ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு கல்வி, அரசியல், பொருளாதாரம் மிகவும் முக்கியமானவை. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு இந்த 3ஐயும் சேர்த்து ஆன்மீகம் என்ற ஒரு காரியம் தேவை. கல்வி இருக்குது, இறையச்சம் இல்ல, டோட்டலி வேஸ்ட். அரசியல் இருக்குது, இஸ்லாம் என்ற அடையாளம் இல்ல, எதற்கும் பிரயோஜனம் இல்லை. பொருளாதாரம் இருக்குது, இஸ்லாத்தில் அடிப்படையினுடைய செலவினங்கள் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு இஸ்லாமிய சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்கு ஆக சிறந்த ஒரு காரியம் கல்வி. இந்த கல்விதான் ஒரு சமுதாயத்தை முன்னோக்கியும் கூட்டி போகும், பின்னோக்கியும் கொண்டு செல்லும். ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயம் எப்படி இருந்தது என்றால், உலக கல்வியில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. உலக கல்வியில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஆனால் வீட்டில் உள்ள அத்தனை பெண்களும் குர்ஆன் ஓத தெரிந்திருக்கும். சும்மா நாச்சுக்காது நம்ம ஆளுங்க பள்ளிவாசல் பக்கம் போயிட்டு வருவாங்க. மார்க்க கல்வியினுடைய தொடர்பு இருந்துச்சு, உலக கல்வியினுடைய அந்த மோகம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலம் புரட்டி பார்த்தா, அஜரத்து என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் PhD எல்லாம் முடிக்கணும், என் பையன் இஸ்ராக்கு போய் ராக்கெட் விடணும் என்றெல்லாம் சொல்லுகின்ற நாவுகள் தன்னுடைய பையன் உலக கல்வியில் என்ன வேணாலும் படிச்சுக்கிட்டோம். ஆனால் மார்க்க கல்வியில் குறைஞ்சது குர்ஆனாவது எடுத்து ஓத தெரியணும். குர்ஆனை ஓத தெரியாம, குர்ஆனை பார்த்தா என்னன்னே தெரியாம அவன் எந்த படிப்புகளை படித்தாலும் எல்லா படிப்புகளும் எந்த விஷயத்துக்கும் பிரயோஜனம் பெறாது.
என்ன சம்பளம் நல்லா வரும், பொருளாதாரத்தை ஒரு 10 வருஷத்துல ஒரு செட்டில் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த அளவிற்கு தன்னுடைய சிறு பிள்ளை முதலாவதாக வகுப்புக்கு செல்ல வேண்டும், படிப்பதற்கு செல்ல வேண்டும் என்று லட்சக்கணக்கான ஃபீஸ் டொனேஷன். ஆனால் நம்முடைய மார்க்க கல்வி நீங்க கொண்டு வந்து விட்டா மட்டும் போதும். எப்படி? நீங்க கொண்டு வந்து விட்டா மட்டும் போதும். மார்க்க கல்வியில் ஒரு பிள்ளை கால்தடைய கால் தடத்தை எடுத்து வைத்து விட்டால் இந்த மார்க்க கல்வியினுடைய பரக்கத் அந்த பிள்ளையினுடைய வீடுகளிலே தெரியும், அவர்களுடைய பெற்றோர்களினுடைய வாழ்க்கையிலே தென்படும். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த கல்விதான் இந்த மார்க்க கல்வி. இன்றைய காலகட்டத்திலே எப்படி ஆகிவிட்டது என்றால் கல்வியினுடைய தேட்டம். உதாரணத்திற்காக மிகப்பெரிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய சிறு வயதுல சின்ன வயசுதான் இருக்கும், என்னுடைய அம்மா என்ன சின்ன வயசுல தலப்பாவை கட்டி, அதாவது மதரசாக்கு கொண்டு கூட்டிட்டு போறாங்க, இந்த சின்ன வயசுல தலப்பாவை கட்டி விட்டு அந்த சிறு பிள்ளைய மதரசாவுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் உஸ்தாதிட்ட விட்டுட்டு அந்த உஸ்தாதிடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைக்கு நீங்க கல்வியை கற்றுக் கொடுங்க, மார்க்க கல்விய சொல்லிக் கொடுங்க, ஆனால் அதற்கு முன்னால் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க. இன்றைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், மார்க்க கல்வி உலக கல்வி ஒரு பக்கம் இருக்க, உலக கல்வியினுடைய தேர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்குது, மார்க்க கல்வியினுடைய வீழ்ச்சியும் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனால் ஒழுக்கத்தினுடைய நிர்ணயம் யாராலும் கணக்கிட்டு சொல்ல இயலாது. ஒழுக்கம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, ரொம்ப மோசமா இருக்கா என்று எந்த ஒரு சமுதாயமும் அதை கணக்கெடுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒழுக்கத்தினுடைய கேள்விக்குறி மிகவும் பெரியது. இன்றைய காலகட்டத்திலே உலகத்தை நாடி செல்பவர்கள் உண்டு, உலகத்தை நாடி செல்பவர்கள் உண்டு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுவான் அல்லவா, ஃபைன ததுகபுன், எங்க செல்றீங்க, ஃபைன ததுகபுன், எங்க தான் போறீங்க நீங்க, வஇன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ரப்பினுடைய நினைவை விட்டு, அவன் வழங்கிய அற்கொடைகளை விட்டு, நிஅமத்துகளை விட்டு நீங்க எங்க போறீங்க, ஃபைன ததுகபுன், எங்க போறீங்க? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், மன் அராத துன்யா, யார் உலகத்தை நாடுகின்றார்களோ ஃபஅலைஹில் இல்ம், அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும். மன் அராத ஆகிரா, யார் மறுமையை நாடுகின்றார்களோ ஃபஅலைஹில் இல்ம், அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும். மன் அராதஹுமா, யார் இரண்டையும் நாடுகின்றார்களோ அப்பொழுதும் அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும். என்ற இந்த இடத்திலே கணிதத்திற்குரியவர்களை விளங்க வேண்டும். கல்வி என்பது வெறும் புத்தகத்தை எடுத்து படித்தால்தான் கல்வி என்று நினைக்கின்றோம். கல்வி என்பது எல்லா விதத்திலும் ஒரு விதமான ஒரு அறிவு, ஒரு விதமான அறிவு. எனக்கு அரசியல் தெரியுங்க, ஆட்சி அதிகாரம் தெரியுங்க, ஆனா அறிவு இல்லைங்க, என்ன பிரயோஜனம்? கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனால் அதை எப்படி உபயோகிக்கின்றது என்ற அறிவு இல்லைங்க, என்ன பண்றது? வண்டி இருக்குது, அதை ஓட்டுகின்ற அறிவு இல்லைங்க, என்ன பண்றது? அப்படிதான் நம்முடைய சமுதாயம் ஆகிவிட்டது. எல்லாமே நம்ம கையில இருக்குது, எல்லாமே நம்ம கையில இருக்குது. மார்க்க கல்வியினுடைய ஸ்தாபனங்கள், மக்தப் மதரசாக்கள் எத்தனை இடங்களில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கணிதத்திற்குரியவர்களே, அதேதான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தா பெருசா நம்ம மதரசாக்கள்லாம் இருக்காது, பெருசா மதரசாக்கள்லாம் இருக்காது. நமக்கு தெரியாது, நமக்கு அந்த வயசு ஆகல. நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொன்னது, வீடுகள்ல
ஆங்காங்கே உஸ்தாதிகள் இருப்பாங்க, உஸ்தாதுமார்கள் இருப்பாங்க, வீடுகளில் போய் படிச்சுட்டு வருவாங்களாமா. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அதற்கென்ற ஒரு சிஸ்டமை ஏற்படுத்தி எந்த அளவிற்கு உலக கல்வியில இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுகின்றார்களோ அதே அளவிற்கு மார்க்க கல்வி அதே லெவலுக்கு நம்முடைய ஆலிம்களும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுகின்றார்கள். நம்முடைய பெற்றோர்கள் சரி மார்க்க கல்வி நல்லா இருக்குது, மார்க்க கல்வியில் எல்லாமே கிடைக்குது, கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு 10 நாள் போகும், 10 நாளுக்கு அப்புறம் ஏதாச்சும் வீட்டுல குறும்ப பண்ணா உடனே வந்துருவாங்க. அஜரத்தை என் பையன் இப்படி குறும்பு பண்றான், என்ன நீங்க கல்வி சொல்லி தரீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்தாதுமார்களும் ஆசிரியர்களும் கல்வியை படித்து கொடுப்பார்கள். கல்வியை படித்து மட்டும் தான் கொடுப்பார்கள். அதை பழக்கி கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் கையிலே இருக்கின்றது. தன்னுடைய பிள்ளை ஒழுங்காக இருக்கின்றான், தந்தை ஒழுங்காக இல்ல. தன்னுடைய பிள்ளை தொழுக செல்கின்றான், தந்தை இல்ல. தன்னுடைய பிள்ளைக்கு அங்காக என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, ஐடியா பிறக்கின்றது, அறிவு இருக்கின்றது, தந்தைக்கு இல்ல, வீட்டுல இல்ல. என்ன பண்ணுவான் அந்த பையன்? 10 நாள் தொழுவு போவான், 11 நாள் தன்னுடைய தந்தையை பார்ப்பான், 12வது நாள் அவ்வளவுதான். 12வது நாள் அவ்வளவுதான். அரபியில அழகாக சொல்லுவாங்க, மந்தை ஆடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அதை வழிநடத்தும் தகுதியற்ற கழுதையின் தன்னம்பிக்கையும் கூடுகிறது. நம்ம எல்லாருமே அப்படியே ஒரு சந்தையில திறந்து விட்ட மந்தை ஆடுகள் மாறி இருக்கிறோம். நம்மளை எல்லாம் கண்காணிக்கின்ற வழிநடத்துகின்ற ஒரு மனிதன் கழுதையாக தான் இருக்கின்றான். கழுத நம்ம ஆடுகள் எல்லாம் வழிநடத்துகிறது. ஆனால் ஆடுகளுக்கு நாம் ஆடு என்று தெரியாமல் கழுதையினுடைய வழிபோக்கில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், உலகத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், எண்ணி முடிக்க இயலாத அளவிற்கு அற்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். எண்ணி முடிக்க இயலாத அளவிற்கு அற்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மை யுரீதுல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ பில் கைர், அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ, நல்லதை யாருக்கு நாடுகின்றானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவர்களுக்கு தான் மார்க்கத்தினுடைய தெளிவை கொடுப்பான். மார்க்கத்தினுடைய தெளிவை அவர்களுக்கு தான் கொடுப்பான். உதாரணத்துக்கு சொன்னா, ஆலிம் ஹஜ்ரத்துமாருங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை, மார்க்க கல்வியினுடைய எந்த ஒரு பகுத்தறிவும் இருக்காது. ஆனால் அவர்கள் உள்ளத்திலே அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட நன்மைகளை நட்ட வைப்பான், பலதரப்பட்ட நற்காரியங்களை நற்பாக்கியங்களை ஏற்படுத்துவான். அவர்கள் பேசினால் நமக்கே தோணும், பாருப்பா எந்த அளவிற்கு மார்க்க கல்வியில தேர்ச்சி பெற்று இருக்காரு அப்படி என்று நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் அளவிற்கு அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அவனுடைய தீனினுடைய தெளிவை தருகின்றான், தீனினுடைய தெளிவை தருகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சமுதாயமாக இருக்கின்ற நாம், உன்னதமான முஸ்லிம் சமுதாயமாக இருக்கின்ற நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். சகோதரர்களே, அற்புதமானவர்களே, அருமையானவர்களே, உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த படிப்பை கொடுத்தாலும் சரி, உலக கல்வியில் எந்த லெவலுக்கு நீங்கள் படிப்பை கொடுத்தாலும் சரி, மார்க்க கல்வியினுடைய அந்த சிறப்பிற்கு ஈடாகாது. மார்க்க கல்வியினுடைய சிறப்பிற்கு துளி கூட ஈடாகாது. ஆகையால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக கல்வியிலே தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், பகுத்தறிவு பெற வேண்டும், பட்டதாரிகளாக வெளிவர வேண்டும் என்றெல்லாம் ஆசை வைக்கின்ற இந்த பெற்றோர்களுடைய சமுதாயம் தன்னுடைய பிள்ளைகள் குர்ஆனை அழகாக ஓத வேண்டும், இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டங்களை கற்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும், தம்மையும் அதன்படி அமல் செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்றெல்லாம் பெற்றோர்கள் ஆசை வைத்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதற்கு அடிப்படையிலும் எதற்கு காலடியிலும் விழாமல் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அரசியல் இருந்தால்தான் தலை நிமிர்க்க முடியும், பொருளாதாரம் இருந்தால்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும், ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்றெல்லாம் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம்
சற்று கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் மார்க்க கல்வி என்ற ஒரு ஆயுதம் இருக்கின்றது. மார்க்க கல்வியினுடைய இணைந்து அறிவு என்ற ஒரு சொல் இருக்கின்றது. அந்த அறிவை சரியாக பயன்படுத்தினாலே போதும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லாவற்றிலும் முதன்மையானதாக இருக்கும். எல்லாவற்றிலும் முதன்மையானதாக இருக்கும். இந்த சமுதாயம் உலகத்தில் எந்த அளவிற்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கின்றது என்றால், இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், மனிதனுடைய உள்ளம் கெட்டு போயிட்டு இருக்குது. மனிதர்களுடைய உள்ளம் நாசமாக போயிட்டு இருக்குது, நாசமாகி போயிட்டு இருக்குது. ஒரு 6 காரியங்களை இந்த மனித சமுதாயம் தவிர்த்தால் போதும். ஒரு 6 காரியங்களை இந்த மனித சமுதாயம் தவிர்த்து கொண்டால் போதும், உள்ளம் கெட்டு போவதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். முதலாவதாக சொல்லுவார்கள், தௌபா செஞ்சுக்கலாம் என்று தப்பு செய்கின்றவன். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபா செஞ்சுக்கலாம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டே தப்பு செய்கின்ற மனிதன். இரண்டாவதாக, பிரயோஜனம் அளிக்காத கல்வியை ஆசை கொள்கின்ற மனிதன். பிரயோஜனமே இருக்காது, ஆனால் அந்த கல்வியில இந்த மனிதன் மிகவும் பிரியமாக இருப்பான். அதுல என்ன பிரயோஜனம்? உள்ளம் கெட்டு போய் கொண்டே இருக்குது. மூன்றாவது காரியமாக சொல்லி காட்டுவார்கள், மன தூய்மை இல்லாத அமல். வராரு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, முடிஞ்சது தொழுக. எதுக்கு தொழுதாரு? என்ன தொழுக? எத்தனை ரக்காயத்து? என்ன சொல்லணும்? ஒண்ணுமே தெரியாது. உள்ள இல்ல, வெளியே இருக்குது. அதுதான் மன தூய்மை இல்லாத அமல். இரையச்சம் இல்லாத செய்கின்ற அமல்களின் காரணமாக உள்ளம் கெட்டு போகின்றது. நான்காவது காரியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பேசுகின்ற பேச்சினுடைய ஆற்றல், கைகள் அசைவு, ஹரகாத்துகள், அழகான துணி, அழகான நடைமுறைகள், வாழ்க்கை முறைகள், குடும்பத்தில எல்லாம் அல்லாஹ் அழகாக கொடுத்திருக்கிறான். அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தாத உள்ளம் கெட்டு போய் கொண்டு இருக்கின்றது. ஐந்தாவது காரியமாக, எந்த காரியத்திலையும் திருப்தி அடையாத உள்ளம். எந்த காரியத்தை எடுத்தாலும் திருப்தி அடையாத உள்ளத்தில் அல்லாஹ், எந்த உள்ளமும் திருப்தி அடையாத உள்ளம் கெட்டு போய் கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்றால் அந்த காரியத்துல உதாரணத்துக்கு சொன்னா ஒரு லாபம் வருது, ஒரு பர்சன்டேஜ் லாபம் வருது, போதும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவுதான் வந்துச்சா? நான் நிறைய அவன் எதிர்பார்த்தனே, அவ்வளவுதான். உள்ளம் கெட்டு போய் கொண்டே இருக்குது. ஆறாவது காரியமாக தன்னுடைய சக தோழர், தன்னுடைய சகோதரர்கள் மரணம் அடைந்து அவருடைய ஜனாசாவை தூக்கி சென்று கபரிலே அடக்கம் செய்துவிட்டு பிறகும் இந்த மனுஷனுக்கு மரணத்தை பற்றிய பயம் வராது. கண்கூடா பாப்பாரு, இருந்தும் கூட அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஒரு மரணத்தை பார்த்தும் மரணத்தினுடைய சிந்தனை வரவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளம் கெட்டு போய் கொண்டு இருக்கின்றது. உள்ளம் கெட்டு போய் கொண்டு இருக்கின்றது. ஆகையால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது. அனுபவிக்கின்ற எல்லா செயல்களும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. நம்முடைய இந்த நொடியினுடைய மூச்சு காற்று அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. அவனுடைய ஹபீபை நேசித்து வாழ்பவர்களுக்கு அது புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பேசிய மொழி அரபியினுடைய மொழி. அந்த அரபியை தன்னுடைய பிள்ளைகள் படிப்பது சுன்னத்தான காரியம். அதை கேட்பதும் அதன்படி நம் அமல் செய்வதும், நாமும் பேச வேண்டும், நாமும் ஓத வேண்டும் என்று எண்ணுவது அதுவும் சுன்னத்தான காரியம். ஆகையால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய பேராசை எல்லாம் தன்னுடைய பிள்ளையை இன்ஜினியராக ஆக்க வேண்டும், பெரும் படிப்பை படிக்க வேண்டும், படித்துவிட்டு அவர்கள் பெரும் இடத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை கொள்கின்ற உள்ளம், அதை விட அதிகமாக தன்னுடைய பிள்ளை குர்ஆனை தெளிவாக ஓத வேண்டும்,
குர்ஆனை சரியாக ஓத வேண்டும், மார்க்க கல்வியை கற்க வேண்டும், மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்த வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்ற அற்புதமான உன்னதமான தகுதியான உள்ளமாக அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு நபியை நேசித்துக் கொண்டு வாழ்கின்ற அற்புதமான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. உலகத்தில் மார்க்க கல்வியை விளங்கி நடக்கின்ற உன்னதமான அற்புதமான மனிதர்களாக சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை சரிவக செய்து அவனுக்கு இறையச்சத்துடன் நற்காரியங்களை செய்து நன்றி செலுத்துகின்ற உன்னதமான உள்ளமாக அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தையும் நம்முடைய சந்ததிகளுடைய உள்ளத்தையும் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹு தஆலாவிற்கு அடிபணிந்து வாழ்கின்ற அற்புதமான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.